ஹே அமீஸ், வெல்கம் பேக் டு ஆந்தரியம் டிஎன் அந்தனோட ஆந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேகேவோட ஒரு நியூ சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மினி சீரீஸோட டைட்டில் வந்து பிரின்ஸ் ஜேகே வாரியர்ஸ் லவ். ஓகே, சரி ஒரு சைடாக ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். இப்போ எடுத்தோடனே இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். நம்ம ஜேகேவோட இன்ட்ரோ. அவர் வந்து ஜோசனோட பிரின்ஸ், அதாவது கிங் இருப்பார்ல, அவரோட பையன். அவருக்கு இப்போ தான் 21 வயசு ஆகுது. அவர் கொஞ்சம் கோல்டான டைப்பு, அதாவது அன்னோன் பீப்புள் இருப்பாங்களா அவங்களுக்காக பிரேவாகவும் இருப்பார், ஆட்டிடியூடாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோசன் பெண்களின் கனவு கண்ணன் வேறு. ஸோ அந்த திமிரில் ஐயாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரி, இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணிட்டு பொய்யன் உங்களோட இன்ட்ரோ. உங்களுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நாட்டோட படைத்தளபதி. எஸ், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிரேவாக ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பதவி வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருந்துருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து உங்கள் முகத்தில் ஸ்கார் வந்து இருக்கும். லைக் இந்த அகஸ்டி கெட்டப்பில் சுகாக்கு இருக்கும்ல, ஐஸில் அப்படியே கோடு விழுந்த மாதிரி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கார் இருக்கும். நீங்கள் வந்து ஹாட்டாகவும் இருப்பீங்க, அதே சமயம் கோல்டாகவும் இருப்பீங்க. என்னென்னா நீங்கள் வெளி தோற்றத்தில் பார்க்க ஹாட்டாக க்யூட்டாக இருந்தாலும் உள்ளே வந்து ரொம்பவே கோல்டான பர்சன் தான் நீங்கள் மற்றவங்க கிட்ட. அண்ட் யூஆர் அ பிரேவ் எனஃப் டு கில் அ டைகர். எஸ், நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைகரை கொல்றப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கார் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு ஜேகேவோ அவ்வளோ பிடிக்கும், ஆனால் ஜேகேக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து இருக்காங்க, அவங்க நேம் வந்து சாண்ட்ரா. அவங்களோட வயசு வந்து 18. நம்ம ஜேகேக்கு அவங்க மேலே ஒரு கண்ணு, உங்களுக்கு நம்ம ஜேகே மேலே ஒரு கண்ணு. இன்ட்ரோவில் தான் போக போக எடுத்து பார்த்துக்கலாம். இப்போது எடுத்த உடனே இந்த அவன் வாங்கல, லைக் அந்த கிங் எல்லாரும் உட்காந்துருக்க இடம், அதெல்லாம் வந்து காட்டுறோம். என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து என்ட்ரி கொடுத்துட்ருக்கீங்க ஒரு வாருக்கு அப்புறம். அந்த வாரில் ஜெயிச்சுட்டு இப்போ அந்த அரசவைக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்ருக்கீங்க. எல்லோரும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே நேராக பார்த்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. நம்ம ஜேகேவும் அங்கே தான் வந்து இருக்கார். அவர் இந்த வந்துச்சு தருதலை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. உங்களை வந்து சுத்தமாக வந்து அவருக்கு பிடிக்காது. அது என்ன அவருக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஜேகேக்கு உங்களை பிடிக்காதுன்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் அவர் நார்மலாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. தென் நம்ம கிங் இருப்பார்ல, அதாவது ஜேகேவோட அப்பா, ஸ்டில் அவர் தான் வந்து கிங்கு. அவர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, லைக் காட் ஃபாதர் மாதிரி உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக நடந்துக்குவார். நீங்கள் அப்படி ஜெயிச்சுட்டு வரவும் ஏன் ஒன்று நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நாடு எல்லாராலையும் பார்த்து பயப்படுற நிலைமையில் இருக்கலாம். அதுக்கு காரணம் நீ, உன்னோட தலைமையிலான படை. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல, இது என்னோடய கடமை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே அப்படின்ற மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிறாரு. நீங்கள் இப்போ தான் ஜேகேவை நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப ப்ளஷிங் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஜேகே வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை. சும்மா அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே போய் உங்கள் பொசிஷன்லாம் வந்து உட்காந்துக்கிறீங்க. உங்கள் குடும்பமும் அங்கே தான் வந்து இருக்குது, சரியா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வரீங்கள்ல, அதை பார்க்குறதுக்காக அவங்களும் வந்து வந்திருப்பாங்க. கூடவே நம்ம சாண்ட்ராவும் வந்து வந்திருக்காங்க. நம்ம சாண்ட்ரா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுருக்காங்க. நம்ம ஜேகே அவங்களே தான் வச்ச கண்ணவங்க பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு பார்க்குறப்ப நம்ம ஜேகே உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே உண்மை என்னென்னா, நம்ம ஜேகே சாண்ட்ராவை தான் வச்ச கண்ணவங்க பார்த்துட்ருக்காரு. இதை சாண்ட்ராவும் நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் லைட்டாக ப்ளஷிங்காக தான் இருக்குது. அவங்க அப்படியே நம்ம ஜேகேவை பார்த்துட்டு வெக்கப்பட்டு கீழே வந்து குனிஞ்சுக்கிறாங்க. தென் கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே வி வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம வி வந்து ஜேகேவோட பாடி கார்டு. டே எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி வி வந்து கேட்குறாரா. ஏய் வாடா, ஒரு ஆளாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். யாரை, சாண்ட்ராவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. கண்டுபிடிச்சிட்டியா? அரசவையில் தான் வச்ச கண்ணுவாங்கன்னு பார்த்தே, யாரு தான் கண்டுபிடிக்க மாட்டா. கொஞ்சமாவது கண்ட்ரோல்டாகிறா, உனக்கு இப்போ தான் 21 வயசே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி விட்றா வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்களா. பார்த்தா அவங்களுக்குள்ள க்ரௌடாக இருக்குது, ப்ளஸ் சத்தம்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. தெரில, உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் அந்த க்ரௌடுக்குள்ளே வந்து வர்றாங்க. பார்த்தா நீங்கள் ஒரு தளபதி இருப்பார்ல, அவர் கூட சண்டை போட்டு அவரை வந்து பீட் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம ஜேகே இதை பார்த்த உடனே ஸ்டன்னாகி நிற்கிறான். நம்ம வி வந்து உங்களை பார்த்து லைட்டாக மெஸ்மரஸ் ஆகி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜேகே இதெல்லாம் பொம்பளையா இல்லையா, என்ன குத்துது, வயசில் மூத்தவன் மரியாதை கொஞ்சமாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டேய் சண்டைடா, அப்படி தான் இருக்கும். என்ன இலவோ இது பண்ண எனக்கு அப்படியே ஆத்திரமாக தான் வருது. ஏன் என் அப்பா இதை காட்டியே தான் என்னை திட்டுவான்.
அதான் கட்டுப்பாக இருக்குதை பார்க்கவே, வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து வந்து போகிறான். நம்ம வீ வந்து உங்களை அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்த்த மாதிரியே தான் இருக்கான். எஸ், நம்ம வீக்கு வந்து உங்கள் மேலேருந்து லைட்டாக க்ளஷ் இருக்கும். அவர் அப்படியே அவங்கள பார்த்த மாதிரி தான் வந்து நினச்சிருக்காரு. இங்கே நம்ம ஜேகே அப்படியே நடந்து போயிட்டுருப்பானா, அங்கே நம்ம ஸ்டான்ஜா வந்து மீட் பண்ணுறாரு. ஓய் அப்படின்னு வந்து கூப்பிட்றான்னா, நம்ம ஸ்டான்ஜாவும் திரும்பி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகேவை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ப்ளஷ் ஆயிடுச்சு. நம்ம ஜேகே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை பூ பிடுங்க வந்தேன். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நம்ம சாண்ட்ராவோட பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. பார்த்தா என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்லப்போனால் பார்க்குறதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போனா நம்ம மேட்ச்சை ஈஸியாக பார்க்கறதுக்கு போயிருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம மேட்ச்சா, நமக்குள்ளே என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம சாஞ்சா வந்து அப்படியே வைக்கப்படுறாங்க. நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு தான் வந்து பார்த்து வச்சுருக்காரு. நம்ம ஜேகே அப்படியே நம்ம சாஞ்சாவோட கையை வந்து பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுது அந்த பொண்ணு. பார் சாஞ்சா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு இன்னும் கல்யாண பேச்சு எடுக்கலை. எடுத்த உடனே நான் முறைப்படி உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்பேன், அது வரையும் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி இப்போ கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து ப்ளஷ் ஆகிட்டு ஓடிடுது. நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் திரும்புகிறாரா, கரெக்டாக நீங்கள் வர்றீங்க. ஐயோ இதுவா, அருவியை போடுமே அப்படின்னு மாதிரி போகிறாரா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு கூப்பிட்ருச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி லைட்டாக ப்ளஷிங்கோட தான் பேசுகிறீங்க. பட் நம்ம ஜேகே தான் அது ஒரு மாதிரி கடுப்பாக கேட்டுட்ருக்காரு. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். கேள்விப்பட்டேன் நீங்கள் ஸ்வாட் பயிற்சி எடுக்கிறீங்களாமே, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பரவாயில்ல நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டால் போதும் நாங்கள் வந்து ஓடிடுறான். நீங்கள் போகிற அவனையை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரின்ஸ் ஜேகேன்ட்டு சை அப்படின்ற மாதிரி தான் வந்து புலம்பிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரில, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே வந்து நின்றுட்டுருக்கீங்க. டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நைட் டைம். உங்களை வந்து கிங் இருப்பார்ல, அதாவது ஜேகேவோட அப்பா, அவர் வந்து டின்னருக்கு வந்து அப்படின்ற மாதிரி உங்கள் கையிலே வந்து சத்தியம் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, ஒரு மாதிரி டியர்ஸே வருது லைட்டாக. என்னது ஒய்யன் அழுகிறாளா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவோட அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லை லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து போகிறீங்க. இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆசை நம்ம பையன் மேலே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ஜேகேவை கட்டினோம்னா நம்ம ஜேகே சாஞ்சா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜேகே ரிலீஸ் பண்ணிட்டு, நான் கண்டிப்பாக ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் அப்படின்றமா வந்து சொல்கிறாரு நம்ம சாஞ்சா.
அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் தெரில, இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம ஜேகேக்கும் தெரில. நம்ம வேகமாக அந்த இடத்துக்கு வந்து வர்றான். பிரின்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டே வரானா, என்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறான். நம்ம சான்ஜா வந்து நம்ம வியை பார்த்தோன்னே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. சொல்லு அப்படின்னு சும்மா ஜேகே சொல்கிறான்னா, நம்ம வியை வந்து சொல்கிறாரு, என்னன்னா உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க போகுதுன்னு கிங் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரா. நம்ம ஜேகேக்கு அந்த உலகமே இருந்துருச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. நீங்கள் சிரிச்சே அவள் இன்றைக்கி தான் பார்க்குறா. என்ன அதிசயம் ஒயன், நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் சும்மாறி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னன்னு சொல்லு அப்போ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாளா. கிங் கிட்டேருந்து மேரேஜ் ப்ரப்போசல் ஒய்யனுக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. எனது கிங்கோட 2ஆம் தரமா அப்படின்னு சும்மா கேட்குறா. ஏய் லூஸு, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சும்மா நீங்கள் அவன் மண்டை மேலே தச்சிங்க. அப்புறம் அப்படின்னு சும்மா அவளுக்கு இப்போ தான் பதட்டமாகவே ஆகுது. உங்கள் அம்மா பிரின்ஸ் ஜேகேவோட பொண்டாட்டி ஆக போகிறா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. அவ்வளோதான், அங்கே சான்ஜா ஹார்ட்டில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. பிரின்ஸ் ஜேகேனா ஜங்குக் தானே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்களா. இவள் அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறா. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷிங்கோடு நின்றுருக்கீங்களா. அவளுக்கு அடுத்து என்ன சொல்லணும்னு தெரில. அவள் அப்படியே அங்கேருந்து அவளோட ரூமுக்கு வந்து போயிடுறா. நீங்களும் அவளை வந்து பெருசாக கண்டுக்கல. நீங்கள் அப்படியே அந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்துருக்குல்ல, அதை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நம்ம சான்ஜா அப்படியே வந்து அங்கே இருக்க லேக் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கண்ணிலேருந்து டேஸ் வந்த மாதிரியே இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு, எதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. அவர் பேசுகிறதுலே தெரியுது அவரும் அழுகிறாருன்ற விஷயம். நம்ம சான்ஜா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான்னா, நம்ம சான்ஜா அப்படி திரும்பி ஜேகேவை பார்க்குறாங்க.
அவங்க கண்ணில் டியர்ஸை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கும் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்து வருது. ஏன்னா மன்னிச்சிருங்க, என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் என் அக்கா ஒய்யனவே கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. நம்ம ஜேகே அவங்க நெக்க அப்படியே பிடிக்கிறாங்க. தேவையில்லாமல் இப்படி பேசாத, என்னால் சத்தியமாக முடியாது, நம்ம எங்கேயாவது போயிடலாம், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது சஞ்சா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன். என் அக்காவுக்கு உங்களை இவ்வளோ பிடிக்குன்ற விஷயம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அவள் சின்ன வயசுலேருந்து எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு நான் பார்த்ததில்ல, இன்றைக்கி பார்க்குறேன். அதை உடைக்க என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் அக்காவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சா வந்து அங்கே வந்து போயிடுறாங்க அழுதுகிட்டேவும். நம்ம ஜேகே ஒரு மாதிரி டியரேஸோடு தான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஆனால் இதுவும் உங்கள் மேலே தான் கோபமாக திரும்புது. இவ வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் நீ தானடி காரணம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது அவருக்கு. ஓகே ஆர்மிஸ், இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.